வாழக்கூடிய நன்மக்களாக வல்ல ரஹ்மான் ஆக்கி அருள்வானாக. இது 2வது அடையாளம். மூணாவது அடையாளம் என்னன்னா, அல்லாஹ்வையும் ரசூலையும் பின்பற்றக்கூடியவராக இருப்பார்கள். அல்லாஹ்வையும் ரசூலையும். இப்போ நம்ம அல்லாஹ்வையும் ரசூலையும் தான் பின்பற்றி இருக்கோம். நம்ம யாரை பின்பற்றோம் அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல. அப்போ அது அந்த பின்பற்றுவதிலையும் எப்படிப்பட்ட பின்பற்றுதல் இருக்கணும்டா, சுய சிந்தனையும் சுய கட்டுப்பாடோட. ஏன் ரசூல் இதையெல்லாம் செஞ்சு சொல்லியிருக்காங்க. அல்லாஹ் நம்மளுக்கு குரானில் ஒரு வரியில் சொல்லி முடிச்சிருப்பான். தொழுங்க, தக்பீர் இப்படி கெட்டுங்க, ருக்குஹு இப்படி செய்யுங்க. ருக்குஹை பற்றி அல்லாஹ் தாலா குரானில் ஏறத்தாழ ஒரு 13 இடத்துல சொல்லியிருக்கான். ஆனால் இப்படி குனிஞ்சு நின்று ருக்குஹு செய்யுங்கன்னு செய்யலை. ருக்குங்கிற வார்த்தை, சஜ்தாங்கிற வார்த்தை தான் வந்திருக்க ஒழிய அதை இப்படி செய்யுங்கன்னு அல்லாஹ் சொல்லி கொடுக்கல. குரானில் அதெல்லாம் நம்மளுக்கு போடலை. தொழுங்க, பொறுமையாக இருங்கன்னு இருக்கான். பொறுமையாக இருங்க, நான் உங்களோட இருக்கேன்னு இருக்கான். இன்னல்லாக மாஷாஃப்ரி சொல்லியிருக்கான். அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் அந்த பொறுமையை நம்ம எப்படி கையாளணும், யார் சொல்லி கொடுத்தா? நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. அப்போ அது ரெண்டையுமே நம்ம அல்லாஹ்வையும் ரசூலையும் 2 கண்களாக நம்மளுடைய வாழ்க்கையில் பாவிச்சு, அல்லாஹ் சொன்னது எல்லாம் ஃபர்லு, ரசூல் சொன்னதெல்லாம் சுன்னத்து, அதனை பின்பற்றி வாழக்கூடிய சஹாபாக்கள், தாபியின்கள், தபத்தாபியின்கள், அதுக்கு பிறகு நம்மளுக்கு வந்த இமாமார்கள் எல்லாம் அந்த வரிசையில் தான் நம்மளுக்கு என்ன ஆகுது, நம்மகிட்ட பாடங்கள் சேருது. இப்போ இருக்கிற ஆலிம்கள், இமாமார்கள், அதாவது லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகன்கிட்ட சொல்கிறாங்க, மகனே, ஆலிம்கள் இருக்கக்கூடிய சபையில் நீ போய் இருமா. நீ உலமாக்கள் ஒருவர் ஆதரியாங்கிறது அது அப்புறம். ஆலிம் பெருந்தகைகள் சேர்ந்து இருக்கிறது உலமாக்கள் இருக்கிற சபையில் நீ போய் எரிமாங்கிறாங்க தன்னுடைய மகன்கிட்ட. அப்போ அதுக்கு அவங்க மகன் கேட்குறாங்க, அந்த சபையின் சிறப்பு என்னன்னு கேட்குறாங்க தண்டையிட்ட. அதுக்கு லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, அவர்களுக்கு இறங்கக்கூடிய ரஹமத்து உனக்கும் கிடைக்கும். அப்போ நம்ம ஆலிம்களோட நம்ம தொடர்பு இருக்கணும். அவங்களுடைய வார்த்தைகளை கேட்குறதுக்கு, அவங்க நசீகத்தை நம்ம கேட்குறதுக்கு, வழிகாட்டலை கேட்குறதுக்கு நம்ம சுய சிந்தனையும் நம்மளுக்கு வேணும், சுய கட்டுப்பாடும் வேணும் இல்லையா? அப்போ அதை புரிஞ்சு அல்லாஹ் ரசூல் சிந்தனையோடு வாழக்கூடியவர்களாக இருந்தோம்னா நம்மளுக்கு என்ன ஆகும்? சொர்க்கத்தின் அடையாளம் உள்ளதில். இப்போ நேரம் கருதி நான் வேகமாக போகிறேன். 3வது அடையாளம். ஆமாம். இப்போ 4வது அடையாளம்